எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பேசும்போது கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட்டை லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $95,730 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்கான் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஸோ ப்ரைஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $68,000 ஓகேங்களா. $68,000 நல்லா பம்ப் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட $99,000 நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கான். சரிங்களா. ஸோ ரேலி கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்திருக்கான். ஓகேங்களா. ஸோ இந்த கன்சல்டேஷன் ஃபேஸில் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா. இன்னும் அந்த சப்ளையை உடைக்கல. ஸோ இந்த சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ 98,900 97,800 ஓகேங்களா. சப்ளையை மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டிமாண்ட் எங்கே இருக்குன்றது பார்த்துக்கோங்க. ஸோ டிமாண்ட் எங்கன்னா 92,345 90,700 சரிங்களா. இதுதான் டிமாண்ட் ஏரியா. ஸோ ப்ரைஸு மேபி கீழே வந்தானா இந்த டிமாண்ட் ஏரியாவை டச் பண்ணிட்டு அகைன் நம்மளுக்கு வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஆர்எல்ஸ் நம்மளுக்கு இங்கே இருந்தே பவுன்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சைடு வேல இருக்குதான். ஓகேங்களா. ஆனால் இதில் என்னென்னா பிட்காயின் மட்டும் தான் சைடு வேல இருக்கா. ஆல்ட் காயின் எல்லாமே நல்லாவே ரேலி ஓடுது. சரிங்களா. ஸோ ஆல்ட் காயினில் பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா புல்ரன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. கிடையாது, புல்ரன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து உண்மை. புல்ரன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஸ்டார்டிங் பீரியட். ஓகேங்களா. ஸோ இது ஸ்டார்டிங் பீரியடில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லார்ஜ் மார்க்கெட் கேப் காயின்ஸ்லாம் வந்து லார்ஜ் மார்க்கெட் கேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கெயின் ஆயின்னு இருக்குது. சரிங்களா. புல்ரன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்டட் தான். ஓகேங்களா. இன்னும் சில காயின் இந்த காயினில் போலி அந்த காயினில் போலி சில காயினில் போலி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது 1 by 1 தான் போகும். ஃபஸ்ட்டு லார்ஜ் மார்க்கெட் கேப், அப்புறம் மிட்டு, அதுக்கப்புறம் தான் லோ மார்க்கெட் கேப். நிறைய பேர் என்னென்னா மீம் காயின்ஸோ லோ மார்க்கெட் கேப் காயின்ஸோ தான் வாங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இந்த மீம் காயின்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போதோ இந்த லோ மார்க்கெட் கேப்க்கோ ப்ளஸ் மீம் காயின்ஸோ பர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புல்ரன் வந்து கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அந்த முடிகிற ஸ்டேஜில் தான் உங்களுக்கு வந்து மீம் காயின்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அந்த பீரியடில் தான் பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்னென்னா மீம் காயின்ஸ் இப்போயே பர்ஃபார்ம் பண்ணலையேன்றதை நினைக்காதீங்க. ஸோ மீம் காயின் வந்து மேக்ஸிமம் வந்து புல்ரனோட பீக் டைம் அதாவது முடிகிற டைமில் தான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். கிளியருங்களா. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டாமினன்ஸை வச்சு சொல்கிறேன். BTC டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா. ஸோ இந்த பெரிய ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணிட்டான் கீழே. சரிங்களா. மேபி இங்கேருந்து வந்து ஒரு சின்னதாக புல் பேக் வேணால் போயிட்டு அகெயின் நம்மளுக்கு ட்ராப் ஆகும். ஓகேங்களா. ஸோ ட்ராப் ஆகும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. BTC டாமினன்ஸ் ஓகேங்களா. ஆல்ட் காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களா இந்த BTC டாமினன்ஸை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைங்க. ஓகேங்களா. கண்டிப்பான முறையில் போட்டு வைக்கணும். இந்த BTC டாமினன்ஸ் வந்து 50க்கு கீழே வர பட்சத்தில் ஓகேங்களா 50க்கு கீழே வர பட்சத்தில் இது வந்து ஒரு அலர்ட் சைன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. 50க்கு கீழே வர பட்சத்தில் ஒரு அலர்ட் சை. ஓகேங்களா. இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள். ஒரு 46க்கு கீழே வரும்போது ஒவ்வொரு காயின்ஸ்லேயும் ஆல் டைம் ஐ செட் பண்ணுறதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நிறைய காயின்ஸில் வந்து ஆல் டைம் ஐ வந்து இந்த ரேஞ்சில் தான் செட் பண்ணும். ஓகேங்களா. அதாவது 47லேருந்து 40 ரேஞ்ச் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு சில காயின்ஸ்லேருந்து ஆல் டைம் ஐ வந்து செட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அதனால் டாமினன்ஸ் இந்த இடத்துல வந்தவொடனே ப்ரைஸ் மேலே போயிட்டு திரும்ப ஏதாவது ஒரு ப்ரைஸ் கீழே வருதுன்னா ரைட்டு இன்னும் மேலே போய்க்கெல்லாம் வெயிட் பண்ணிலாம் இருக்காதிங்க. சரிங்களா. டாமினன்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து 50 வந்து அலர்ட் செயின். ஓகேங்களா. அது வரைக்கும் வந்து நீங்கள் நல்லா மேலே போகலான்றது தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் 50யை வந்து பிரேக் ஆகி கீழே வர பட்சத்தில் நீங்கள் அலர்ட் ஆகணும். ஓகேங்களா. ஒரு சில காயின்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே நோட் பண்ணணும். ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து அலர்ட் ரேஞ்ச். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதை தாண்டி கீழே வர நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா. அதே மாதிரி எந்தெந்த ஒரு சில காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டைம் அடிச்சுதுன்னா ஒன்று போட்ட காசு எடுத்துருங்க, இல்லைன்னா வந்து 50% ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க. அதுதான் சேஃப். ஓகேங்களா. ஸோ டாமினன்ஸை கண்டிப்பான முறையில் செக் பண்ணினே வரணும். ஓகேங்களா. 56ல் தான் இருக்குது. இப்போலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னும் நல்லாவே ட்ராப் ஆகும். அதே மாதிரி ப்ரைஸும் எல்லாமே வந்து நல்லாவே பம்ப் ஆகும். இன்னும் டைம் இருக்குது நம்மளுக்கு.
50க்கு கீழே வரும்போது தான் நம்ம அலர்ட். 50ன்றது ஒரு அலர்ட் சைனாக எடுத்துக்கோங்க. அதுக்காக நான் வந்து 50க்கு வந்த உடனே எல்லாமே ஆல் டைம் மேட்சுரும் நான் சொல்லலை. 50ன்றது ஒரு அலர்ட் சைன், அதாவது ஒரு வாசல்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதாவது என்னென்னா ஒரு ஹை செட் பண்ணுறதுக்கான இது ஒரு இந்த 50ன்றது ஒரு லெவல். ஓகேங்களா, டாமினன்ஸில் ஒரு லெவல். சரிங்களா, அதை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட். ஓகே, ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பிடிசியில் போய்டும். ஸோ பிடிசியில் பார்த்தீங்கன்னா இந்த வார கேண்டல், அதாவது போன வார கேண்டல் நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. எப்படி க்ளோஸ் வச்சுருக்குன்றது பார்ப்போம். ஸோ போன வார கேண்டல் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வாரம் கேண்டலோட என்ன பார்த்து அதுக்கு முந்தின வாரத்தோட ஹை அண்ட் லோ ரேஞ்சுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, அதுதான் சைடுவே. ஓகேங்களா, சைடுவே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த வாரம் மேபி நம்மளுக்கு இந்த ஹையை உடச்சி மேலே போகணும். அப்படி போகலை, இங்கே கன்சல்டேஷனில் வர ஆரம்பிச்சிட்டா, இந்த வாரம் போகலைன்னா கண்டிப்பான முறையில் இந்த லோக்கு கீழே விக்கி விட்டுட்டு மேலே தூக்குவானுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வாரம் நம்மளுக்கு இந்த ஹையை உடச்சி மேலே போகணும். ஹையை உடச்சி நான் மேலே போகணும்னு சொல்கிறது வந்து $100,000 உடச்சி ப்ரைஸு மேலே போகணும். ஸோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி மந்த்லி க்ளோஸும் நடந்திருக்கு. ஸோ மந்த்லி க்ளோஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலுங்க, நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ஃபர்தராக வந்து நம்ம வந்து அப் மூமெண்ட்டாக எதிர்பார்க்க போகணும், கீழே வந்து மூமெண்ட்டுக்கான எதிர்பார்க்க தேவையில்லை இப்போதைக்கு. சரிங்களா, வந்ததுன்னா புல் பேக்குங்க, கரெக்ஷன் பெருசாலாம் வராது. வந்ததுன்னா புல் பேக்காக தான் வருமே ஒழிய எந்த ஒரு பெரிய கரெக்ஷனும் வரத்துக்கான வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஏன்னா இப்போ இருக்க மார்க்கெட் எப்படின்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸ்ட்ராங் புல்லிஷாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இத்தீரியம். ஸோ இத்தீரியமில் என்ன அப்படின்றது பார்த்தோன்னா, இத்தீரியமில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 டச் 2 டச் 3 டச் 3 டச் போட்டிருக்கு. ஸோ இந்த வாரமோ இல்லைனா அடுத்த வாரமோ நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு பயங்கரமான ஒரு ரேலி கொடுப்பான். ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேலி கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இடம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆனோடனே இந்த ஹைக்கு தாண்டி மேலே போவான். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுதான், 5850லேருந்து 8000. ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணான்னா ஷுவராக இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையும் தாண்டி இன்னும் மேலே போவானா அப்படின்றது கேட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறத வச்சு தான் நாம் டிசைட் பண்ணணும். ஓகே, ரைட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சொலானோ. ஸோ சொலானோ இப்போ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து அவன் பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணிட்டு லைட்டாக புல் பேக் எடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துலேயே நம்மளுக்கு வந்து பிரேக் பண்ணதுக்கான புல் பேக் எடுத்துருக்கணும், பட் ஆனால் எடுக்கலை. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு புல் பேக்கில் தான் இருக்குது. இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து இவன் வந்து இது ஆகலை, ஹை ஃபார்ம் ஆகலை. சரிங்களா, ஒரு புல் பேக் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று ஓடுது. அதாவது உள்ளுக்குள்ளே நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிற பட்சத்தில் மறுபடியும் வந்து ஆல் டைம் யோசிச்சு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ சொலானோ இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்பி தான் பட்டையை கழிப்பிட்டாங்க. ஓகேங்களா, பட்டையை கழிப்பிட்டு மேலே வந்திருக்கான். ஸோ எக்ஸ்ஆர்பி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே வீக்லியில் டைம் ஃப்ரேம் பார்த்தா தெரியும், 2021 அதாவது லாஸ்ட் சீசனில் வந்த ஹையை வந்து உடச்சி மேலே போயிட்டான். லாஸ்ட் சீசன் ஹையை வந்து உடச்சிட்டு மேலே போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், 4 வருஷமாக ஓகேங்களா, 4 வருஷமாக வந்து சைடுவேல இருந்தது. 4 வருஷமாக நடந்த ட்ரேடிங்கை 3 வாரத்தில் உடச்சிட்டான். 4 வருஷமாக இருந்த ரேஞ்சை 3 வாரத்தில் என்ன பண்ணிட்டான்னா உடச்சிட்டான். ஓகேங்களா, ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த $3.30 வந்து உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $4லேருந்து $5. ஓகேங்களா, $4 இதுதான் வந்து என்னுடைய டார்கெட்ஸ். ஓகேங்களா, $4லேருந்து $5 இந்த இடத்துல வந்ததுன்னா என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து வெளியில் வருது தான் நான் சொல்லுவேன். சரிங்களா, ஆனால் இப்போவே நீங்கள் என்ன பண்ணி நான் வந்து இதில் டெலகிராமில் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ஆர்பிலேருந்து போட்ட காசை எடுத்துடலாம். இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து இந்த ஏரியாவிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். ஓகேங்களா, அதுதான் சேஃபஸ்ட் சைடு. ஓகேங்களா, ஸோ ஆனால் வந்து இன்னும் என்னென்னா எக்ஸ்ஆர்பி வந்து இது குறையல, ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கா, இன்னும் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கா, இன்னும் கொஞ்சம் கூட மேலே போவான். ஓகேங்களா, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா போட்ட காசை அதாவது கேபிட்டல் அமௌண்ட்டை மட்டும் வெளில எடுத்துடலாம். அப்படின்னா 50% ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். ஓகேங்களா,
மறுபடியும் கீழே வந்தால் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட ரிஸ்க். நான் எதுவும் சஜஷன் சொல்ல முடியாது, அது உங்களோட ரிஸ்க். ரைட், ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேடிஏ. ஸோ கேடிஏ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடி அகெயின் நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸாக செட் பண்ண ஹையையும் உடச்சிட்டு மேலே போகிறான். ஓகேங்களா? ஸோ கேடியை வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம், ஸ்டில் நவ் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம் கேடியை. ஸோ கேடியை வந்து எனக்கு நம்மளுக்கு எப்போன்னா $2.45 $2.5 உடைக்கிற பட்சத்தில் தான் கேடியோட அக்ரெசிவ் மூவே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கேடியோட அக்ரெசிவ் மூவே $2.45 தாண்டும் போது தான் ஸ்டார்ட் ஆகும். ஏற்கனவே இங்கே ஒரு சின்ன சப்ளை இருக்குது, இந்த சின்ன சப்ளைக்கே ரியாக்ட் ஆகிருக்கான் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த சின்ன சப்ளைக்கே ரியாக்ட் ஆகிருக்கான். ஆனால் இந்த சப்ளைக்கு பெருசாக ரியாக்ட் ஆக மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இந்த சப்ளைக்கு அவன் ரியாக்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைக்கு கண்டிப்பாக ரியாக்ட் ஆவான். ஸோ $12. ஓகேங்களா? $12 $17 கண்டிப்பாக அவன் ரியாக்ட் ஆவான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, $8 வரும்போதே ரெடி டு எக்ஸிட், அதுதான். ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னது. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, மேக்ஸிமம் சொல்லிட்டேன் நான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம சொல்கிறது இதுதான். நாம் புல்ரன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் ஸ்டார்ட் ஆகலைன்னா சொல்ல நினைக்காதீங்க. புல்ரன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வச்சு நான் அதே மாதிரி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், பிடிசி டாமினன்ஸ் 50க்கு கீழே வரும்போது நீங்கள் வந்து, அதாவது பிடிசி டாமினன்ஸ் 50 கீழே வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, புக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவேன். ஓகேங்களா? ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவேன். ஓகேங்களா? ஸோ பிடிசி டாமினன்ஸ் நல்லா ஒரு வேளை 45 இல்லைன்னா 46 அந்த இடத்துலலாம் வந்ததுன்னா கண்டிப்பான முறையில் புக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதிகபட்சம் பிடிசி டாமினன்ஸ் எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா 40 ரேஞ்சுக்கு தான் போவான். ஓகேங்களா? அப்போது 50 வரும்போது நம்ம ரெடி ஆகிடணும். அது கீழே வர 47 46 45 கீழெல்லாம் வரும்போது புக் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அந்த பீரியடில் வரும்போது கூட யாராவது வாங்கி வச்சுருக்க காயின்ஸு இன்னும் ஏறாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா விற்றுட்டு வெளியில் போகிறது நல்லது. சரிங்களா? ஸோ நம்ம வாங்கி வச்சுருந்த காயின்ஸ் வந்து இன்னும் ஏறலையே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி வச்சுருந்த காயின்ஸ்லாம் இன்னும் ஏறலை, ஸோ அதனால் இன்னும் புல்ரன் முடியல அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ புல்ரன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு காயினாக வந்து பர்ஃபார்ம் பண்ணும். இந்த புல்ரன் முடியறதுக்குள்ளே ஒவ்வொரு காயினாக எல்லா காயினும் மேக்ஸிமம் பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்படியும் நீங்கள் வாங்கி வச்சுருந்த காயின் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? அதை நம்ம ஏற்றுக்கின்னு இந்த புல்ரன் காயின் நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னென்ன காயின்ஸ் வந்து 2022 இருக்கும்போது என்னென்ன காயின்ஸ்லாம் வாங்கணும், போர்ட்ஃபோலியோ எப்படி பில்டப் பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ பார்த்து வாங்கியிருந்தவங்க இந்நேரத்துக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஏன்னா அதில் சொன்ன அத்தனை காயினும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு, செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப இதுவாலாம் போடல, ரொம்ப சேஃபாக தான் போட்டோம் அதில். ஓகேங்களா? ஸோ சேஃபாக போட்டதுனால நல்ல ஒரு ரிட்டர்ன் இப்போ நம்மளால் வந்து நல்லாவே பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இன்னும் கூட நம்ம ஹோல்டு பண்ணலாம், இன்னும் கூட நம்மளுக்கு ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ஸோ கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நீங்களே ஒரு தடவை ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.